அமைதியற்ற மனநிலை. ஒரு இடத்துல ஒழுங்காக இருக்க மாட்டாங்க. அப்புறம் இவர் செய்கிற செயலை பார்த்து வீட்டில் உட்டார் குணர்கள்லாம் பயந்து போய் தந்தி கூட கொடுத்துருவாங்க. ஆனால் அவங்க சாக மாட்டாங்க. அவங்களுடைய செய்கிற செயல் அப்படி இருக்குது. அப்புறம் கேட்டிங்கன்னா, திடீர்னு ஒருத்தருக்கு ஜெஸ்ட் பெயின், நெஞ்சு வலி வரும். அப்புறம் ஃபீவர், பாடி ஃபுல்லாக அப்படியே எரியும், கொதிக்கும், கடுமையான தாகம், வாய் கசப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீர்க்கடுப்பு, எரிச்சல். நீர்க்கடுப்புனா யூரின் சுட்டு சுட்டாக போகுங்க, எரிச்சல் இருக்கும். அப்புறம் வயிற்றுக்கடுப்பு, லூஸ் மோஷன் போகிறது, அதில் ரத்தமும் கலந்து போகிறது. அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா ஜலதோஷம், சளி மூக்கில் தண்ணி மாதிரி விழுது, அச்சும் தும்பல் வருது, தொண்டை கரகரப்பு இருக்கிறது, அப்புறம் த்ரோட் பெயின் இருக்குது, அப்புறம் கம்மல், ட்ரை காஃப், வறட்டு இரும்பல். அப்புறமேட்டுக்கு கண்ணை சிவந்து போகிறது, கண் சிவப்பாக இருக்கும். சில கண் அப்படியே கூசும், பார்க்குறதுக்கு பாறை கூட கூச்சும். ஐ பெயின், கண் வலி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு மிக பயங்கரமான டெம்பரேச்சர், ஃபீவர் இருக்கும். அப்புறம் சில முகமே வெளுத்து நிறம் மாறி இருக்கும். வெளுத்து முகம் வெளுத்து போய் நிறமே மாறி இருக்கும். அப்புறமேட்டுக்கு தாங்க முடியாத பல வகையான வலி, அந்த வலியோட மரத்து போன உணர்ச்சி இருக்கும். வலி ப்ளஸ்ஸு மறுத்து போன உணர்ச்சி. அப்புறமேட்டுக்கு கிட்டினஸ், தலை சுட்டல், மயக்கம், காஃப், தும்முனா பிளட்டு. சிலர் இரும்பி தும்முனா கூட ரத்தம் வரும். அப்புறம் அது மட்டும் இல்லைங்க, இடது பக்கம் சிலருக்கு நெஞ்சில் ரைட் சைடு வரும். இடதுபுறம் படுக்க முடியாத வலி இருக்கும். அதுக்கு பிறகு இருதய நோய், ஹார்ட் டிசீஸ்க்கு இது ஒரு அருமையான மருந்து. மேலும் இதன் முக்கியமான தன்மைன்னா குளிர், அதிக இறைப்பு. குளிர்னா நமக்கு நடுமையாக குளிர் வரும், அதோட மூச்சு இறைப்பு பயங்கரமாக வாங்கும். அதோட வறண்ட குளிர்காலங்களில் மிகவும் அதிகமாக இந்த மருந்து வேலை செய்யுங்க. மாலை நேரங்களில் அதிகமான கடும் குளிர் பனி நோய்களை கண்டிப்பாக நாம் இந்த மருந்தை மறக்கவே கூடாதுங்க. இது மட்டும் இல்லைங்க, திடீர்னு பல்வலி, டென்டல் பெயின், ஏர் பெயின், காது வலி, அப்புறம் ஓவராக கடுமையான ஸ்டொமக் பெயின், அப்டாமல் பெயின். அதே மாதிரி லேடிஸுங்க மென்சஸ் ஆகும்போது தாங்க முடியாத வலி. இத்தனைக்கும் ஒரு மருந்து பயன்படுது. அந்த மருந்துடைய பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா அக்கோனாய்ட் நைபிஸ், அதாவது ACONITUM, ACONTUM, அக்கோனாய்ட் நபிசஸ், NAPELLUS. மீண்டும் ஒரு தடவை சொல்லுகிறேன், அக்கோனாய்ட் நபிலஸ். இந்த மருந்து மிக இத்தனை வியாதிகளுக்கும் மிக அற்புதமான மருந்து. முடிஞ்ச இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். நான் தான் உங்கள் டாக்டர் மோகன் ஆனந்தன்.